அட்வொகேட் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க ஒரு கூட. வணக்கம், என் பேர் மணிமாறன், திருவண்ணாமலை மாவட்டம். தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா சாலையில் ஆதரவற்ற முடியாத கொரோனா பாதிக்கப்பட்ட மனநல பாதிக்கப்பட்டவங்க கடந்த 23 ஆண்டுகள் தொடர்ந்து தொண்டு தர்ம காரியங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க என்னுடைய மனைவி இப்போ இவங்க ஒரு திருப்பத்தூர் மாவட்டம் நெல்பள்ளி நாட்ராம்பள்ளி கிராமம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் சேவையை அவங்க பார்த்து என்னை திருமணம் செய்யணும் அப்படின்னு முதல்ல எடுத்தோடனே அவங்க என்னை காதலிக்கலாம் சொல்லலை. எடுத்த வார்த்தையும் அவங்க என்னை திருமணம் பண்ணணும், நான் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டாங்க. நான் கூட ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசுகிறீங்களா, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு 1.5 வருஷம் காலம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் தந்தையை ஜோதி ஆகிட்டார். ஜோதி ஆகி இன்னும் ஒரு ஆண்டு கூட ஆகலை. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தள்ளி பண்ணுவோன்னு. இல்லை, எங்கள் வீட்டில் சரியான முறையில் ஒத்துழைக்க மாட்டாங்க. தயவு செய்து நீங்கள் என்னை எவ்வளோ குயிக்காக திருமணம் பண்ணணுமோ அதை குயிக்காக திருமணம் பண்ணணும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிடு நான் ரெடியாக இருந்தேன். என்னை பொறுத்தளவு ஜாதி ஒன்று தான். நாங்கள் இருவரும் மனம் தான் எங்களுக்கு ஒத்து போகணும். ஜாதி எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கடைசி வரைக்கும் காலம் வரைக்கும் அந்த பொண்ணை நான் தான் காப்பாற்றி ஆகணும். அந்த பொண்ணு என்ன தான் பார்த்தாகணும். இதில் ஜாதி என்ன பார்க்க போகுதுன்ற எனக்கு தெரியல. அதே போல் அவங்க குடும்பத்தில் சப்போஸ் ஒரு பெண்ணு பார்த்தவங்க எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஏன்னா நான் எல்லா தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை பாதுகாக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இதில் நான் 3 தேசிய விருது, 6 மாநில விருது, நிறையா சிஎம் கிட்ட பாராட்டு, 27 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவார்டு. அந்த கொரோனா காலத்தில் கூட இறந்து போன உடல்களை என்னுடைய உயிர் பொருட்டாக எடுத்துக்காக நான் நல்லெடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் உயிரை நேசிக்கிறேன். ஒரு ஆதரவட்ட இறந்த உடலை நேசிக்கும் போது, ஒரு உயிராக இருக்கும்போது ஒரு பொண்ணை கூட்டின்னு வரேன்னா அது அவங்க மனசு நோக்கடிக்கூடாது தான் நானும் நினச்சேன். எவ்வளோ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, அவங்க பர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்டேன், எவ்வளோ குயிக்காக வாங்க முடியுமோ வாங்கன்னு. பொண்ணு சொல்லிட்டாங்க, என்னால் வாங்க முடியாது, அப்படி மீறினா என்னை வேறு எங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, என் உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் கூட்டுவாங்க, இல்லை நான் இறந்துருவேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது பிறகு தான் 19ஆம் தேதி இந்த திருமணம் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணணும். பொண்ணே கூப்பிட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணு தான் என்னை கூட்டின்னு நீ திருமணம் பண்ணியே ஆகணுன்றது முறையான இதில் கடலூர் மாவட்டத்தில் செல்வி விநாயகர் ஆலயத்தில் திருமணம் பண்ணி அரசு பத்திரப்பதிவு முறையான சட்ட ரீதியான அரசு பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு நாங்கள் தகவல் தெரிவிச்சுட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வராங்கன்னா ஒரு தாய் தந்தையுடைய வலி வேதனை எனக்கும் தெரியும். சரி, அவங்க தகவல் தெரிவிச்சுன்னுட்டு கூப்பிட்டு சொன்னேன். அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, உங்களை வாழ விட மாட்டோம், கொஞ்சம் சில ஒரு அந்த வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியல, சில அத்துறுச்சல் இருக்குது. ஏன்னா நான் சமூக சேவனதால் எந்த டைமில் எங்கே போகணும் எனக்கு தெரியாது. நைட்டில் எனக்கு காலையில் வரும், 24 மணி நேரம் நான் சேவையிலே இருக்கிறதால எனக்கு உயிருக்கும் பாதுகாப்பு, என்னுடைய மனைவிக்கும் உயிருக்கு பாதுகாப்பு. அரசாங்கம் தான் சட்ட ரீதியாக எனக்கு பாதுகாப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் கையால் சிறந்த சீஃப் மினிஸ்டர் விருது வாங்கியிருக்கேன். சிறந்த சோசியல் ஒர்க், சிறந்த சமூகம் இந்தியாவில் அப்படியே தேசிய விருது வாங்கியிருக்கேன். எங்கள் அரசு முழுக்க எனக்கு இதில் பாதுகாப்பும் கொடுக்கணுன்றது நான் பணிவான. பேர் பூர்ணிமா, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி என்னோட ஊர். நான் 1.5 வருஷமாக மணிமாறன் சமூக சேவகரை நான் விரும்புகிறேன். இவரை திருமணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இவரை நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி திருமணம் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ண வச்சதும் நான் தான். என்னோட குடும்பத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்குது 2 பேருக்குமே. நாங்கள் இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும். இல்லை, யார் உங்களை என்ன பண்ணுறாங்க? என்னோட சொந்தக்காரங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்புறம் அடியால் வச்சு கூட இவரை ஏதாவது பண்ணலாம். இதுக்காக நாங்கள் எங்கள் 2 பேரை பாதுகாப்புக்காக, எங்களை சார்ந்திருக்கிறவங்க பாதுகாப்புக்காக நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு